பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் நான் இந்த சிலுவையின் செய்தியை பற்றி கொஞ்சம் வியாக்கியானம் செய்கிறது வழக்கம். இந்த சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தை வசனமாக பிரசங்கிப்பதே எங்களுடைய முக்கியமான நோக்கமாகும். ஆனால் அதனை செய்வதற்கு முதல் சிலுவையை பற்றி கேட்பவர்கள் ஒரு புரிந்துணர்வை பெற்றுக்கொள்ளும் முகமாக சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ரோமருக்கு மிக அண்மையில் நாங்கள் இருக்கிறபடியினால் மிக முக்கியமான வேத வாக்கியத்தை எடுத்து நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படை வேத வாக்கியம் என்னவென்றால் லூக்கா 19:41-44. லூக்கா 19:41-44 பார்ப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலியர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ கடைசியாக அவர் வந்திருக்கும் பொழுது 4000 வருடங்களுக்கு ஒரு மனுஷன் வீழ்ந்து 4000 வருடங்களுக்கு பின்பு இந்த 4000 வருட காலமும் தொடர்ச்சியாக பல்வேறு தீர்க்கதரிசிகள் மூலமாக நான் வருவேன், மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் வந்து மனுஷனுக்காக, மனுஷனுடைய பிரதிநிதியாக, மனுஷனுக்கு பதிலாக நான் சிலுவைக்கு போய் மனுஷனாக வந்து சிலுவைக்கு போய் மனுஷனுக்காக என்ன நான் பலியாக ஒப்பு கொடுத்து என்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்து அந்த மனுஷனை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி பல்வேறு விதமாக பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் அவர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தோம். இஸ்ரவேலியர்கள் அதனை அறியாமல் போனார்கள் என்பதற்கு இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்கிறது? உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். சமாதானத்திற்கு ஏற்றவர்கள் என்ன? சுருக்கமாக சிலுவையின் செய்தி. நான் பூமிக்கு மனுஷனாக வந்து இந்த மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷனுக்கு பதிலாக சிலுவைக்கு போவேன், சிலுவையில் நான் இரத்தம் சிந்துவேன், அந்த இரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்திலே இருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி பல்வேறு விதமான மாதிரிகள் மூலமாக அவர் விளங்கப்படுத்தி இருந்து அப்படி இருந்தும் பல்வேறு விதமான தீர்க்க தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனங்களாக அவர் சொல்லி இருந்தும் அவர்கள் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் அக்கறையாக இருந்திருந்தார்கள், ஆனால் நலமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனபடியால்
உன்னை சந்திக்கும் காலத்தை இதோ நான் வந்திருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன், ஆனால் நீ என்னை அறியாமல் இருக்கிறாய், நான் யார் என்பதை அறியாமல் இருக்கிறாய், ஆனபடியால் உனக்கு தண்டனை உண்டு. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். அப்ப கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் முற்றாக நிறைவேறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் புதிய ஏற்பாட்டில் உள்ள நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினால் சிலுவையின் செய்தியை நாம் அறிந்து நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஆண்டவர் 1 கொரிந்தியர் 3:16 3:17 நீங்கள் தான் அந்த ஆலயத்தை நீங்கள் கெடுப்பீர்களா இருந்தால் அதற்கு தண்டனை உண்டு என்று சொல்லி 3:17 அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இப்பொழுது இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக சிலுவையின் செய்தி, அந்த செய்தி தான் இங்கு சொல்லப்பட்டது. அந்த செய்தியைத்தான் இஸ்ரவேலியர்கள் தவறவிட்டார்கள், அந்த செய்தியைத்தான் கிறிஸ்தவர்கள் தவறவிட்டார்கள். அதனை நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அவரை உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நேரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த நீதியை அடிக்கடி நாங்கள் விசுவாசித்து சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அருமையான பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர நீர் எங்களுக்கு ஏற்படுத்திய வழிகள் உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவை இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதகத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ அந்த சிலுவையின் செய்தியை இஸ்ரவேலியர்கள் சிலுவையின் செய்தியை அவர்கள் கேட்க மறுத்தார்கள். மாதிரியாக பல்வேறு மாதிரிகள் மூலமும் பலியாகவும் பலிபீடமாகவும் வாசஸ்தலமாகவும் இன்னும் பல்வேறு விதமாக சிலுவையின் செய்தி அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அறியாமல் போனார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலியர்கள் அனுபவித்த வேதனை மாதிரி சீக்கிரத்தில் கிறிஸ்தவர்களும் நிச்சயமாய் அனுபவிப்பார்கள் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ கடந்த செய்தியில் நாங்கள் பார்த்தோம், அநேகமான ஜனங்கள் சிலுவையின் செய்தியை அறியாததன் நிமித்தம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிகளை அவர்கள் அறியாததன் நிமித்தம் அவர்கள் வேதனைக்கு மேலே வேதனை நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தின்
இச்சைகளினாலே அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு, மாம்சத்தின் கிரியைகளினாலே அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பல்வேறு விதமான வேதனைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அநேகமானோர் மனச்சோர்வு வியாதியினால தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமானோர் தங்களுடைய சோரம் போன வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி உள்ளார்கள். ஆனால் ஆண்டவரோ வேதனை அடைந்து விசனப்பட்டு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். வேத சொல்லப்பட்டிருக்கிற அறிவை அவர்கள் அறிய முயற்சிக்கவில்லை. மற்ற எல்லா அறிவையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட அறிவை மட்டும் அவர்கள் அறியாமல் இருக்கிறதன் நிமித்தம் அவர்கள் சங்காரமாகிறார்கள். பல்வேறு விதமாக பிசாசுகளுக்கு அவர்கள் கொள்ளையாக போனார்கள். மாம்சத்தின் கிரியைகளுக்கு, மாம்சத்தின் இச்சைகளுக்கும் அவர்கள் கொள்ளையாய் போனார்கள். உலகமும் மாம்சமும் அவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய விசுவாசத்தில் இருந்து அவர்களை விலக்கி அவர்களை வேதனைக்கு மேலே வேதனைக்கு மேலே வேதனைக்கு அவர்களை வழிநடத்தி செல்கின்றது என்பதை ஓசியா 4:6 பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் பழைய ஏற்பாட்டில் இன்னும் விவரமாக ஏசையா சொல்லியிருக்கிறார். அதை நாம் நிச்சயமாக அறிய வேணும். ஏசையா 5:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். ஓசியா 4:6 சொல்லப்பட்டது போல அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் விபரமாக மிக முக்கியமான தகவல்களோட ஏசையா தெளிவாக சொல்லியிருக்கிறார். 5:13 ஏசையா 5:13 5:14 சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த 5:13 5:14 நாங்கள் பார்ப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கடினமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் ஏசையா 5:14 அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறது மட்டுமல்ல, அதனுடைய முடிவு அவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். இதனைத்தான் நான் ஏற்கனவே விதைக்கிறவனின் உபமானத்தில் 4/3 போதை கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆத்துமாவை இழந்து போவார்கள் என்று சொன்னேன். அதைத்தான் இவரை மிஞ்சி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள் என்பதையும் மத்தேயு 7 மலைப்பிரசங்கத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வழியாக போகிறவர்கள் பலர் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை இழந்து போவார்கள் என்று சொல்லி மத்தேயு 7 அதிகாரத்தில் 7:13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுகளை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது ஏசையா சொல்லி இருக்கிற அந்த மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை பார்த்து கொள்ளுவோம். ஏசையா 5:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள். அப்போ சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிலுவையின் செய்தியை அறியாததன் நிமித்தம். புதிய ஏற்பாட்டில் சிலுவையின் செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மாதிரிகள் மூலமாக சிலுவையின் செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ சிலுவையின் செய்தியை அவர்கள் அறியாததன் நிமித்தம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அறிவை அவர்கள் பெறாததன் நிமித்தம்,
அவர்கள் சிறப்பட்டு போகிறார்கள் என்பதை ஏசையா தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ சிறப்பட்டு போகிறார்கள் என்றதை கவனமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேணும். ஆவிக்குரிய சிறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சிறை இப்பொழுது கொள்ள நோய் போல, அப்பொழுதும் கொள்ள நோய் போல இருந்தது. இப்பொழுதும் சிலுவையை பற்றிய, சிலுவையின் செய்தியை பற்றிய அறிவு இல்லாததன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சிறைக்குள்ள மாட்டுப்பட்டு போய் அவர்கள் வேதனைப்படுகிறதை ஏசையா தெளிவாக சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள், அவர்களில் கடினமுள்ளவர்கள் பட்டினியால் தோய்ந்து போகிறார்கள். பட்டினி என்று சொல்லிக்க வேத வார்த்தை அவர்களுக்கு கிடைக்காதது உண்டே அந்த பட்டினி. வேதத்தை பற்றிய அறிவு, தேவனை பற்றிய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்காததன் நிமித்தம் அவர்கள் பட்டினியாய் போயிருக்கிறார்கள். இதே மாதிரியே தற்போதைய கிறிஸ்தவ சபைகளிலும் சிலுவையின் செய்தியை அறியாததன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ஒன்றில் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அறிவை பெறாவிட்டால் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? ஆவிக்குரிய சிறை. ஆவிக்குரிய சிறையில் அந்த கிறிஸ்தவர்கள் தள்ளப்படுவார்கள். அதன் மூலம் அவர்கள் எல்லாத்திலும், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் சுயாதீனம் உள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் ஃப்ரீடம், சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்போ அந்த சுதந்திரமும் இல்லை, அந்த சுயாதீனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் பிசாசுகளும் உலகமும் மாம்சமும் அந்த சுயாதீனத்தை முற்று முழுதுமாக அகற்றி போட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். காரணம் என்ன? வேதத்தை பற்றிய அறிவு, சுருக்கமாக சிலுவையை பற்றிய செய்தியை அவர்கள் அறியாததன் நிமித்தம் இந்த இக்கட்டுக்குள்ள அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இதில் இருந்து வெற்றி பெற, அதாவது மாம்சத்தில் இருந்து மாம்சத்தினுடைய ஆக்கிரமிப்பு, மற்றது பிசாசுகளின் ஆக்கிரமிப்பு, உலகத்தினுடைய ஆக்கிரமிப்புகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெற வேணுமா இருந்தால் அதை கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே அதில் இருந்து அவர்கள், கிறிஸ்துவினால தான் அதில் இருந்து அவர்கள் விடுதலை பெற முடியும். கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் வல்லமையாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான அந்த சுதந்திரத்தையும், ஆவிக்குரிய சுதந்திரத்தையும், ஆவிக்குரிய சுயாதீனத்தையும் அவர்கள் பெற்றிருக்க முடியும். அப்போ அவர்கள் அதை பற்றி அக்கறை இல்லாமல் அநேகமான கிறிஸ்தவர்கள், அந்த நேரத்தில் அநேகமான இஸ்ரவேலியர்கள் பட்டினியினால் தொய்ந்து போயிருந்தார்கள். அப்போ பட்டினி என்று சொல்லும் பொழுது எதற்கு பட்டினி? போஜனங்கள் இல்லாமல் பட்டினி என்று சொன்னால் அப்படி அல்ல. அவர்கள் பட்டினியாக இருக்கிறது ஆவிக்குரிய வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போனதன் நிமித்தம் அவர்கள் பட்டினியினால, ஆவிக்குரிய பட்டினியினாலே அவர்கள் தொய்ந்து போய் இருக்கிறார்கள். இதனுடைய முடிவு என்னவாக போகும் என்று சொல்லி அடுத்த வசனத்தில், அப்ப முதலாக அப்ப திரளான கூட்டத்தார் வறண்டு போயிருக்கிறார்கள். வறண்டு, அப்ப பட்டினியினால வறண்டு போயிருந்து அதனுடைய முடிவு என்னவா இருக்க போகிறது என்பதை ஏசையா 5:14 தெளிவாக சொல்லியிருக்கார். அதன் நிமித்தம் வேத வார்த்தைகள் பட்டினியாக அவர்களுக்கு கிடைக்காததன் நிமித்தம், சுருக்கமாக சிலுவையின் செய்தி அவை அவர்கள் அறியாததன் நிமித்தம் அவர்கள் பட்டினியாக போய் ஆவிக்குரிய சிறைக்குள் அவர்கள் அகப்பட்டு அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது.
அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். அப்போ ஆவிக்குரிய சிறையிருப்பின்ற முடிவு நித்திய நரகம் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏசையா தெளிவாக சொல்லியிருக்கிறார், வார்த்தைய பஞ்சம் உங்களுக்கு ஏற்பட்டதென்ற காரணம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறியாதிருந்தீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நீங்கள் அறியாததன் நிமித்தம் ஆவிக்குரிய சிறையிருப்புக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அகப்பட வேண்டி வரும். ஆவிக்குரிய சிறையிருப்புக்குள் அகப்பட்டால் அவ்வளவு இலகுவாக அந்த சிறையை விட்டு நாம் வெளியேற முடியாது. அப்ப வெளியேறுவதா இருந்தால் இயேசு கிறிஸ்துவினாலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததினாலும் தான் அதனை விசுவாசித்து அதனில் நிலைத்திருக்கும் பொழுதே ஆவிக்குரிய சிறையிருப்பில் இருந்து வெளியால வர முடியும். இல்லையோ ஆவிக்குரிய சிறையிருப்பில் இருந்து நித்திய நரகத்தை நாம் சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று சொல்லி ஏசையா தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படியா இருந்தால் என்னத்தை நான் சொல்கிறேன்? ஒன்றில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இல்லையோ நித்திய நரகம் என்பது தெளிவாக ஏசையாவினால் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக எரேமியா 2:13-14 இதனை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாமல் போனால் நிலைமை என்ன என்று சொல்லி ஏசையா மட்டுமல்ல, ஓசியா மட்டுமல்ல, எரேமியாவும் சொல்லியிருக்கிறார். 2:13-14 அவர் சொல்லியிருக்கிறது. எரேமியா 2:13-14 சொல்லப்பட்டது என்னவென்றால், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள், அதே மாதிரியே கிறிஸ்தவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அந்த தீமைகள் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டு விட்டார்கள். ஊற்று என்னிலே இருந்து, ஜீவ தண்ணீர் என்னிலே இருந்துதான் புறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே இருந்தே பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவிலே இருந்தே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றாக வெளிக்கிடுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் வைக்காமல் விட்டால், கிறிஸ்துவுக்குள் அவன் வாழாமல் விட்டால், ஜீவ தண்ணீர் ஊற்றி அவன் எப்படி பெற்றுக்கொள்வான்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலியர்கள் செய்த பிழை என்ன, கிறிஸ்தவர்கள் செய்கிற பிழை என்ன என்பதை எரேமியா 2:13-14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு தரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். முதலாவது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டு விட்டார்கள். அப்ப ஜீவ தண்ணீர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவி ஊற்று, அந்த ஊற்று ஆறிலே இருந்து வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே இருந்தே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்து ஊற்றாக வந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஊற்றை
அவர்கள் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்க போவதா இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அவர் சிலுவையில செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அப்ப பழைய ஏற்பாட்டில் சிலுவையிலே அவர் செய்து முடிக்க போகிறத கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அவர் சிலுவையில செய்து முடிக்க அப்பனை உடனடியாக அநேகர் சொல்லுவார்கள், அப்பொழுது கிறிஸ்து இல்லையே என்றவர்கள் சொல்லுவார்கள். ஸ்திரியின் வித்தாக நான் வருவேன், அந்த ஸ்திரியின் வித்து தான் கிறிஸ்து என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸ்திரியின் வித்தாக நான் வருவேன். அப்போ ஒவ்வொரு இஸ்ரவேலியனும் ஸ்திரியின் வித்தை அவன் விசுவாசித்திருக்க வேணும். அது மட்டுமல்ல, அந்த ஸ்திரியின் வித்து என்ன செய்வார் என்பதை பலியாக பலிபீடத்தை அவர்கள் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அவர்கள் பலியை கொடுத்து வந்தார்கள். அதைத்தான் சிலுவையில இயேசு கிறிஸ்து வந்து செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் சொல்கிறது என்ன விட்டு விட்டார்கள், எனக்குள் இருப்பதை விட்டு விட்டார்கள். எனக்குள் இருப்பதா இருந்தால் அவர்கள் என்ன விசுவாசிக்க வேணும், நான் சிலுவையில செய்ய போகிறதை அவர்கள் விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருப்பார்களா இருந்தால் எனக்குள் இருப்பார்கள். எனக்குள் இருப்பார்களா இருந்தால் என்னில இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று வருகிறது. பரிசுத்த ஆவி என்னில இருந்துதான் ஊற்றெடுக்கிறது. பரிசுத்த ஆவி என்னில இருந்து ஊற்றெடுக்கும் பொழுது, அவர் அசைவாடும் பொழுது, அவர் போகும் இடமெல்லாம் செழிப்பு, போகும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டு விட்டார்கள். என்னில் இருந்துதான் ஜீவ தண்ணீர். நான் அவர்களுக்குள்ள இருந்தால்தான் என்னில இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று அவர்களுக்கு கிடைக்கிறது. இல்லையோ பரிசுத்த ஆவியானவருடைய அசவாட்டம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அசவாட்டம் இல்லாவிட்டால் மனுஷன் ஒரு பொழுதும் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவனால் வாழ முடியாது. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்ப வேத வசனத்தை கிறிஸ்தவர்கள் விட்டு விலகி அதற்கு பதிலாக மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை பின்தொடர்கிறார்கள். சைக்காலஜி, அதை மனோ தத்துவத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மனுஷனுடைய பிரமாணங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவைகள் எல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள். அந்த தொட்டிகளுக்குள்ள தண்ணீர் ஒரு பொழுதும் நிற்க போகிறது இல்லை என்று தெளிவாக, ஏனென்று சொன்னால் அவைகள் முழுக்க வெடிப்புள்ள தொட்டிகள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். 2:13-14 இஸ்ரவேலியர்களின் பிரச்சனை என்ன, அதாவது 2:13-14 கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொண்டார்கள், தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலியர்களுடைய பிரச்சனையாக இருந்தது. நான் ஜீவ தண்ணீர் ஊற்று என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டார்கள். இதை பற்றி இன்னும் விவரமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.